ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த என் இயேசுவுக்கும் இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த போதகருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தயவும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஒரு சிறு கூட்டமாய் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை 3 விதமான காரியங்கள் நிமித்தம் தேவன் ஒரு தனி மனிதனுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து வசனத்தின் வாயிலாக நானும் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இந்த நாளிலே 3 விதமான காரியம், அதன் நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதம். முதலாவது, ஒரு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று அவன் தேவனிடத்திலே மன்றாடும் பொழுது, தேவனிடத்திலே அவன் பேசும் பொழுது, அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவனுக்கு தருகிற ஆசீர்வாதம். இன்னொன்று, ஒரே காரியத்திற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு கூட கேட்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் தருகிற பதில். மூன்றாவது, இது ஒரு வித்தியாசமான கோணம். தனிப்பட்ட ஜெபமாகவும் அல்ல, ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபமும் அல்ல, மற்றவர்களுக்காய் நான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நான் சொன்ன முதலாவது காரியங்கள் ஆசீர்வாதம் உண்டு, இரண்டாவது காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இந்த 2 விதமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் மற்றவர்களுக்காய் நாம் செபிக்கும் பொழுது தேவன் அதன் வாயிலாக தரக்கூடிய ஆசீர்வாதம், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு காண்பிக்கிற இந்த காரியம், பரிந்து மற்றவர்களுக்காக மன்றாடுபவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள். இந்த நாளில் முதலாவது, அதற்காய் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மற்றவர்களுக்காக யார் ஒருவர் பரிந்து அவர் சமூகத்திலே மணிக்கணக்கிலே நீங்கள் மன்றாடினாலும், அதை ஆங்கிலத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். when you intercede you are sowing a seed. நீங்கள் மற்றவர்களுக்காய் பரிந்து தேவ சமூகத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதையை விதைக்கிறீர்கள். வேதம் பல இடங்களிலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எவன் ஒருவன் விதைக்கிறானோ அவன் அறுவடையை எதிர்பார்ப்பான். நான் சொல்கிற விதைப்பு அது பூமியில் உள்ள விதைப்பல்ல, இது ஒரு ஆசீர்வாதம் தரக்கூடிய பரலோக ராஜ்யத்திலே விதைக்கிற விதைப்பு. நீங்கள் பூமியிலே விதைக்கிற விதைப்புக்கு வேண்டுமானாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் யார் ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறார்களோ அவர்கள் பலன் அல்லாமல் அல்லது பலன் கிடைக்காமல் போனதாய் சரித்திரமில்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பது பல காரியங்கள் இருந்தாலும், மற்றவர்களுக்காய் நாம் செபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் நாம் பரிந்துரை செய்யும் பொழுது அதை தேவன் கனப்படுத்தி அதற்கான விளைச்சலை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விதைக்கிற விதை, இந்த விதை செய்வதற்கு, நான் விதைப்பதற்கு நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, அல்லது ஒரு பெரிய பாஸ்டராக இருக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை, பெரிய சுவிசேஷகனாக இருக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. தனி ஆளாக ஒரு விசுவாசியாக இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்து விடலாம். அந்த ராஜ்யத்தின் அந்த விளைச்சலை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இந்த நாளில் யோபு 42:10 ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யோபு 42:10.
யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து. பாருங்க, யோபுவில் மொத்தம் 42 அதிகாரம். யோபுவுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது நெய்யினால் தன் கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அவன் ஒரு பணக்காரனாய், அஸ்தி உள்ளவனாய், ஆஸ்தி உள்ளவனாய் அவன் காணப்படுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பல மடங்கான ஆசீர்வாதங்கள். அவனை பற்றி படிக்கும் பொழுது இப்படியெல்லாம் இந்த பூமியில் மனிதன் ஒருவனை வைத்திருப்பாரா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு யோபுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துக்களும் ஆஸ்திகளும் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் சன்மார்க்கனாய் வாழ்ந்தான், அவன் நீதிமான் எண்ணப்பட்டான். ஆனால் இந்த 42 அதிகாரத்தில் அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் சத்ரு எடுத்த பொழுது இனி எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் வியாதியும் அவனை பிடித்து கொண்டது. இந்த நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். இனி அவனுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அதே போல அவனுக்காய் ஜெபிப்பதற்கும் யாரும் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 42 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் இப்போது யோசிக்கின்றான். நான் இனி இழந்ததையெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இன்னும் 2 நாளோ 1 வாரமோ இருந்துவிட்டு நான் செத்து விடுவேன் என்று தான் அவன் காத்திருக்கிறான். ஆனால் அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, மரிக்கும் தருவாயிலும் கூட யாருக்காவது ஒருக்கு ஜெபித்தால், ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு இப்பொழுது நான் விதைத்தால், எப்பொழுது கடைசி நிமிடத்தில் விதைத்தால் கூட அந்த விதைப்பின் அறுவடையை நான் காண செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்விட்டு எழுந்தபடியினால் 42வது அதிகாரத்தின் கடைசியில் தன் சிநேகிதனுக்காய் அவன் என்ன செய்கிறான்? வேண்டுதல் செய்கிறான். அவன் செய்த மாத்திரத்தில் இமை பொழுதில் வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி அப்படி நாம தமைப்படுத்து. இது மாத்திரமல்ல, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதுதான் இன்டர்செரி பிரேயர் என்று சொல்வார்கள். மற்றவர்களுக்கு நாம் ஒரு காரியம் வரும்பொழுது தேவ சமூகத்திலே செபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து நமக்கு அவர் பதிலளிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லது ஒரு காரியத்திற்காய் சபையாய் இல்லை ஒரு குடும்பமாய் ஒருமித்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அதையும் அங்கீகாரம் செய்கிறார், அதற்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் அவை எல்லாவற்றிலும் காட்டிலும் யார் ஒருவர் மற்றவர்களுக்காய் தேவ சமூகத்திலே போய் நின்று மன்றாடும் பொழுது அல்லது பரிந்துரை செய்யும் பொழுது அதற்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் முன்பு சொன்ன 2 காரியத்தை விட ஒரு அதிகமான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் அப்பா, நீண்ட நெடிய நாட்களாய் ஒரு ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறேன், அதற்காய் பல மணி நேரம் நான் செபித்து இருக்கிறேன், ஆனாலும் தேவ சமூகத்திலிருந்து எனக்கு பதில் வரவில்லை என்று உங்களில் யார் ஒருவர் சொல்லுவாயானால், இன்றையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்காக யாராவது ஒருவர் உங்களிடத்தில் சொல்லியிருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் இந்த காரியத்திற்காய் கொஞ்சம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. சில நேரம் அதற்காய் ஜெபிக்கிறோம், பல நேரம் காதில் போட்டுவிட்டு அப்படியாய் கடந்து போகிறோம். தேவ சமூகத்தில் தேவன் பார்க்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்காய் மணிக்கணக்கில் மணி நேரம் செலவு செய்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் இதுவரை இருந்த ஆசீர்வாதம் ஒன்று என்று சொன்னால் வேதம் அப்படித்தான் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. நீங்கள் இழந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அதை இரட்டத்தனையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்காகவும் பரிதபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காகவும் நீங்கள் பரிந்து ஜெபிக்க வேண்டும் என்ற இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்டர்சீட் பிரேயர் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள். விதைக்காமல் நம் அறுவடையை பார்க்க முடியாது. விதைக்காமல் அந்த இடத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு பலனை எதிர்பார்க்க வேண்டும், நல்ல ஒரு விளைச்சலை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் விதைத்திருக்க வேண்டும். எந்த விதையும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்காமல் வெறும் பலன் மட்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் நியாயமற்றது. அது மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்டாக்கின தேவனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாளிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தை கனப்படுத்துகிறார்.
தமக்கு இருக்கிற நாம் இழந்து போன காரியங்களை இரட்டத்தனையாகவும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது அந்த சிறையிருப்பையும் கூட சேர்த்து தேவன் இந்த நாளிலே மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஊழியம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு காரியம் என்பது தேவனுடைய சமூகத்தில் வெளியேற பெற்றது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது இவன் தனக்காகவும் மாத்திரமல்ல, இவன் தேசத்திற்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் அல்லது ஒரு தேசத்தில் நடக்க போகிற எதிரான காரியங்களுக்காகவும் எல்லாவற்றிற்கும் திறப்பிலே வந்து நிற்கிறானே என்று அவர் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இழக்கிற காரியங்களை திரும்ப இரட்டத்தனையாகவும் கொடுக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய சிறையிருப்பாய் நீண்ட நாட்கள் நாம் ஒரு சிறையிருப்பில் இருப்போம் என்று சொன்னால் அதையும் தேவன் இந்த நாளிலே மாற்றி நமக்கு விடுகிறார். யாக்கோபு 5:13-14 ஒருவர் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:13-14. யாக்கோபு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் நீ அவனுக்காய் ஜெபிக்க வேண்டும். இது உன் தனிப்பட்ட உனக்கான ஜெபம் அல்ல, இல்லை ஒரு தனிப்பட்ட காரியத்திற்கு ஒன்று இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான், ஆனால் நீ ஜெபிக்க வேண்டும். இதுதான் மற்றவர்களுக்காய் பரிந்து தேவ சமூகத்திலே போய் மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு ஜெபம். அதனால் தான் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் நீ ஜெபிக்க வேண்டும். ஒருவன் வியாதியாயிருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும்னு போட்டிருக்கா? இல்லை, சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி அவனை ஜெபிக்கும். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போட்டோம். பைபிள் முதல்ல என்ன நமக்கு கற்பித்து கொடுக்குது? ஒருவன் வியாதியாயிருந்தால் சபை மூப்பர்களை வரவழைத்து அவன் தலையிலே எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். அதை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் எங்கே வேணால் போயிடலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவன் நமக்கு கற்பித்து கொடுக்கிற காரியம், ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காய் நீ ஜெபிக்க வேண்டும். ஒருவன் வியாதியாயிருந்தால் சபையின் மூப்பர்கள் போய் அவனுக்கு ஜெபிக்க வேண்டும். இதுதான் மத்தியஸ்தர் ஜெபத்திற்கான ஒரு வல்லமை. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு பாடம், ஒருவன் துன்பப்பட்டால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவன் வியாதியாயிருந்தால் நீங்கள் போய் முதலில் அவனுக்கு ஜெபம் செய்ய வேண்டும். மத்தியஸ்தர் ஜெபம் பண்ணுகிறனுடைய வாழ்க்கையினுடைய வல்லமை ரொம்ப அற்புதமானது. அது சாதாரணமாக நீங்களும் நானும் நினைத்து பார்க்குகிற ஒரு மைற்றி அது கிடையாது. தனிப்பட்ட மனிதனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவனுக்கும் அல்லது ஒருமனப்பட்டு நிற்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிறவனுக்கும் தனக்காகவும் செய்வான், ஒருமனப்பட்டும் செய்வான். ஆனால் அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஒரு சபைக்காக, ஒரு ஊழியத்திற்காக, ஒரு ஊழியருக்காக, இப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய மரம் போல் அவன் காணப்படுவான். அநேகர்கள் அவனிடத்திலே வந்து நிழலாய் தங்கி இருப்பார்கள். அநேகருக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாக, அநேகர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறுவான். ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய இதயத்தை அசைத்து பார்த்து விடுகிறான். ஸோ மனுஷனிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்தாலும் இன்னும் அவர் நினைக்காத வண்ணமாக, அவரை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற ஒரு தேவ மனுஷனால் மட்டும்தான் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இன்னைக்கு தனக்காகவும், தன் பிள்ளைக்காகவும், எதிர்கால படிப்பிற்காகவும், வீடுக்காகவும், காருக்காகவும், அல்லது நம்முடைய வேலையில் ஒரு உயர்ந்த பதவி வேண்டும் என்பதற்காக, இப்படி பல காரியங்களுக்காக நாம் செபிக்கிறோம். அதை நான் தப்பு என்று சொல்லவில்லை. நீங்கள் செபிப்பதற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் அதே வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாராவது ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த பிரச்சனைக்காக எனக்காக ஜெபிச்சிக்கிங்க பிரதர்னு. அதை நாம் செய்திருக்க மாட்டோம். அப்போ எதுக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் டிலே ஆகுது? டினைடு ஆகலை, டிலே ஆகுதுன்னு சொன்னால் மற்றவருக்கு நீ செய்யாததுனால தான் இந்த ஃபைல் அப்படியே மூவ் ஆகாமல் இருக்கு.
மற்றவர்களுக்கு நீ ஜெபிச்சுட்டு உன்னுடைய பியூன், உன்னுடைய கிளாஸ்பர், உன்னுடைய மேனேஜர், உன்னுடைய யாராக இருந்தாலும் அவர்களுக்காகவும் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து விட்டு உங்கள் காரியங்களுக்காகவும் ஜெபித்து பாருங்கள். தன் சிறையிருப்பும் மாறும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஒன்று இருந்தால் அது இரட்டத்தனையாகவும் திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரிந்த ஒரு உறவினர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக she was diagnosed by blood cancer, லுக்குமியா என்று சொல்வார்கள். அது ஒரு வகையான இரத்த புற்றுநோய். நாங்கள் இரவு குடும்ப ஜெபத்தில் டேவிஸ் இடத்திலையும் ஐடாவிடத்திலும் நாங்கள் சொல்லிவிடுவோம், சில காரியங்கள் சிலருக்காக நீங்கள் தான் அதை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. என் மகள் அதற்காக பிரயாசப்பட்டு அவர்களுக்கு அந்த புற்றுநோய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை ஐடா ஜெபித்தாள். என் மனைவி சாட்சியாய் உட்கார்ந்திருக்கிறாள். இப்பொழுது கேள்விப்பட்டோம், she was diagnosed, she was free by the cancer. இரத்த புற்றுநோய் என்பது அவர்கள் உடலிலே கிடையாது. முதல்ல 3 மாதத்துக்கு ஒரு முறை வர சொன்னாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை வர சொன்னாங்க, இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ வந்தால் போதும். மற்றவர்களுக்காய் நாம் செபிக்கின்ற பொழுது தேவனுடைய இதயத்தை ஏற்றபடி சில நேரம் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானத்தை கூட நீ ரீகன்சிடரேஷன் பண்ண வச்சிடலாம். இப்போது ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் புரிந்து கோர்ட்டில் நிற்கிறான், அவனுக்கான தீர்ப்பு வந்துடுச்சு, ஒரு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை என்று. அது கீழ்கோர்ட்டில் உறுதி செய்யப்படுத்தப்பட்டு முனிசிபால் கோர்ட்டிலிருந்து ஸ்டேட் கோர்ட்டு போய், ஸ்டேட் கோர்ட்டிலிருந்து அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது ஓகே பண்ணால் கூட கடைசி ஒரு ஆயுதம் இருக்கும், மெர்சி பெட்டிஷன். அந்த கருணை மனுவிலாவது தன் பிள்ளை காப்பாற்றப்பட்டு விடுவாடா என்று நினைப்பார்கள். மன்றாடி செபிக்கிறவர்கள் தேவனிடத்தில் கொடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மெர்சி பெட்டிஷன். அந்த மெர்சி பெட்டிஷன் ஒருவேளை உலகத்தில் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது, அதை கன்சிடர் பண்ண, அவரே அதை தூக்கி போட்டுடலாம். நான் சொல்கிறேன் உலக காரியங்களுக்கு. ஆனால் உன்னதித்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் மெர்சி பெட்டிஷன் கொடுத்தா அதை ஒரு நாள் அவர் தள்ளி போடாமல் நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுத்து விடுவார். உலகம் நமக்கு நியமித்திருக்கிற சட்டங்கள் ஐபிசி வேறு, லார்ட்ஸ் கிங்டமில் இருக்கக்கூடிய ஐபிசி எல்லாம் கிடையாதுங்க. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் அங்கே ஐபிசி. இந்த வசனங்கள் வழியாகத்தான் நாம் பேச முடியும், இந்த வசனத்தின் வழியாக தான் நாம் வாதிட முடியும், இந்த வசனத்தின் வழியாகத்தான் எல்லாமே செய்ய முடியும். அதுதான் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம். முதலாவது காரியம், பரிந்து பேசுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் விதைக்கிறார்கள், ஒரு பெரிய அறுவடையை பார்ப்பார்கள் என்று பார்த்தோம். அப்படி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது தன் சிறையிருப்பு மாறும். ஒருவேளை நீங்கள் இழந்திருந்த ஆசீர்வாதம் ஒருத்தனையாக இருந்தால் அது இரட்டத்தனையாய் கிடைக்கும் என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம், தேவன் ஒரு காரியத்தின் நிமித்தம் அல்லது தேவன் ஒரு சீர்கேடு நிமித்தம் அவருக்கு ஒரு கோபம் வந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அதை அதம் பண்ண போகிறார் அல்லது அவர் பட்டணத்தை சுட்டெரிக்க போகிறார். இப்படின்ற சூழ்நிலைக்குள்ள தேவன் இருந்தால், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாக இருந்தால் அதை ரீகன்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். சோதோம் குமாரா மிகவும் பாவம் பலுகி பெருகின ஒரு தேசம். இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற பாவங்கள் எல்லாம் அன்றே சோதோம் குமாராவிலே நடந்து கொண்டிருந்த காலம். தேவன் அதன் நிமித்தமாக அதை அழிப்பேன் என்று அவர் ஒரு முடிவெடுக்கிறார். அவர் முடிவெடுத்தால் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அந்த சோதோம் குமாராவை அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைக்கிறார். அந்த தேசம் இப்படி பாழாய் போகிறது என்று அவருக்குள்ளாய் ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கோபத்தையும் இப்படிப்பட்ட கோபத்தின் வாயிலாக வருகிற திட்டத்தையும் ஒரு தனி மனிதன் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றி விடுகிறான். அது எவ்வளவு பெரிய காரியம்! பாவம் பெருகின இடத்துல தேவன் அந்த தேசத்தை அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது தேவனிடத்தில் தொடர்ந்து பேசுகிறான். ஒரு முறை பேசுகிறேன். இதுதான் மன்றாட்டு ஜெபம். தேவ சமூகத்தில் ஒரு விசை அவருக்கு இந்த நோயை குணமாக்கி விடும் ஆண்டவரே, ஒரு விசை அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இதன் மூலமாய் தேவன் யார் என்றவர்கள் அறிந்து சபைக்கு வருவார்கள். ஒரு விசை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடுங்கள், ஒரு விசை இவர்களுக்காய் வாய்ப்பு கொடுங்கள், ஒரு விசை அவர்களுக்காய் மனமிருங்கள். இப்படி என்று தேவ சமூகத்திலே மன்றாடி பரிந்து பேசும் பொழுது தேவன் அதை ரீகன்சன்ட்ரேஷன் பண்ணுகிறவராக இருக்கிறார். பட் அவர் திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது, அவருடைய கோபத்தை யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அதை நின்று கவனிக்கிறார் பாருங்க.
அந்த கவனிப்பின் நிமித்தமாக தான் லோத் காப்பாற்றப்பட்டான். அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தா லோத் தன்னுடைய யாரும் செஞ்சிருக்க முடியாது, காப்பாற்றிருக்க முடியாது. அப்போ அவன் தொடர்ந்து தேவ சமூகத்திலே அவன் மன்றாடி 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 எப்படியாவது அங்கே ஒருத்தர் இருந்தா, 5 இருந்தா, 10 இருந்தா, 50 இருந்தாலும் பேசிக்கிட்டே போகிறான். இன்னும் ஒரு முறை பேசிக்கிறேன், இன்னும் ஒரு, அது இட்ஸ் அ ஓவர் ரூல். நம்முடைய மாஸ்டரை ஓவர் ரூல் பண்ணுறது. ஆனாலும் நான் பண்ணுவேன், பிகாஸ் ஐ ஹேவ் அ ஃப்ரீடம். எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவரிடத்துல பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் பேசிக்கொண்டு இருப்பேன். ஒரு வேளை அது தப்பாக இருந்தாலும் என் தேவன் அதை கேட்பார். பிகாஸ் அவர் யாருன்னு நான் அறிகிறேன். தொடர்ந்தவர்களுக்காய் ஜெபித்து 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 கெஞ்சி கெஞ்சி கேட்டுனே இருக்கிறான். கடைசியில் அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது. யாருக்காய் இவன் விண்ணப்பம் செய்தான் அவர்களெல்லாம் காப்பாற்றப்படும். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் கரங்களை தட்டி அப்போடைய நாமத்தை மகிமைப்படும். ஸோ அவர் பரிந்து 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 மற்றவர்களுக்கு அவன் பேசும்போது தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய கோபங்களிலும் கூட நாம் ஒரு சின்ன ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு ரீகன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றி கொடுத்தார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலியாவை போல ஒரு தி பெஸ்ட் ப்ராஃபட், நல்ல ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்க்க முடியாது. சூப்பரான ஒரு தீர்க்கதரிசி. சரி, அவர் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட அந்த மக்களுக்காக ஒரு இன்டர்சிட் ப்ரேயர் பண்ணுறார். கேட்குறார், என்ன கேட்குறார் அப்படின்னா, இந்த ஆகாபும் இந்த பாகாலும் என்ன செய்கிறாங்க, எசபேலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மெய்யான தேவன் என்னது பாகால், இயேசு இல்லை, தேவன் இல்லை அப்படின்னு இவங்க அந்த மக்களை கலங்கடிக்கிறாங்க. பாருங்க, இப்படி கலங்கடித்து கொண்டிருக்கிற வேளையில் எலியா நினைச்சா தேவன் அவர்களுக்கு முன்பு நான் தான் உண்மையான தேவன் என்பது காண்பித்து விட முடியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கன இமை பொழுதில் தான் தேவன் என்று யாருக்கு, எசபேலுக்கும் ஆகாபுக்கும் தேவன் காண்பித்திருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நடுவில் தேவன் யார் என்று காட்டுவதற்காக ஒருத்தவன் இன்டர்சிட் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் தான் எலியா. he was struggling. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று இந்த கலங்கடித்திருக்கிற கும்பல்காரர்கள்ட்ட நான் காமிப்பேன். அவர்களுக்காக நான் அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், பரிந்து ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் சும்மாலாம் என் மக்கள் என்ன செய்திட முடியாது, கலங்கடித்து விட முடியாது. பாகால் தான் தெய்வம் என்று நீங்கள் காண்பித்து விட முடியாது. அதனால தான் 3 ஆண்டுகள் மழையை தேவன் நிறுத்தி வைத்தார். ஏன் நிறுத்தி வைத்தார்? பிகாஸ் ஆஃப் வாட்? எதனால் அந்த மழையை தேவன் நிறுத்தி வைக்கிறார்? எலியாவை ஜெபிச்சார், அதுக்காக நிறுத்தினார். அந்த கொஸ்டின்லாம் ஆன்சர்லாம் கேட்கல. எதற்காக ஜெபித்தார்? உங்களை கலங்கடிக்கிறவர்கள் மத்தியில் நான் தான் தெய்வம் என்று உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு அந்த மக்களுக்காக நின்னால. இப்ப கேளு எலியா, நான் என்ன செய்யணும் உனக்கு? கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மகிமைப்படுத்து. எல்லாரும் கேட்கலாம். கேட்கிறவர்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களா என்று இல்லை. ஆனால் கேட்கக்கூடிய இடத்தில் நாம் தகுதியானவர்களா இருக்கணும். அப்படின்னா மற்றவர்களுக்காய் நீ பரிந்து பேசுகிறவனா இருக்க வேண்டும். யார் கேட்டாலும் கொடுப்பார், ஆனால் செய்வாரா? செய்வார். யாருக்கு செய்வார்? மற்றவர்களுக்காய் பரிந்து தன் சமூகத்தில் வந்து நிற்கிறவனுக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன். வேற எதுக்காக? அவர் நினைச்சிருந்தா காமிச்சிருந்திருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன், அந்த உண்மையான கர்த்தராகிய தேவன் நான் தான் என்று காண்பித்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்றான், நீங்க நன்மையை பெற்றிருக்கிறீங்க. ஆகாப் ஒரு ராஜா, தேசத்தில் நல்ல ஒரு உயர்ந்த பதவி, நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் நீங்கள் அனுபவிக்கிற நன்மை எல்லாம் எங்கிருந்து வந்தது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற பாகால்கிட்ட இருந்து வந்திருக்கிறதா? இல்லை, என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து தான் உனக்கு இவ்வளோ நன்மையை வந்துச்சு. ஒரு தேசம் செழிப்பாக இருக்க வேண்டும்னா மழை முக்கியம். மழை இல்லைனா தேசம் அழிந்தது. அந்த மழையை நான் நிறுத்த சொல்லி இப்போ நான் சொன்னால் அவர் கேட்பார். நான் சொன்னதற்கு அப்படியே அவர் செய்வார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவரும் அப்படியே செய்தார். மற்றவர்களுக்காய் பரிந்து, மற்றவர்களுக்காய் நம்முடைய செப நேரங்களில் அப்பா யாருன்னே தெரியல, யாரோ ஒருவர் என்னை பார்த்து என்ன செய்தார், ஐயா என்னுடைய குடும்ப பிரச்சனை, அதுக்காய் கொஞ்சம் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்பா என் குடும்பத்தில் யாருக்கோ ஒருவருக்கு ஒரு புற்றுநோய், அதற்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் என் பிள்ளை இருக்கான், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சபைக்கு வந்ததில்லை, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் என் பிள்ளைக்கு புற்றுநோய், இது சுகமாக வேண்டும், அதற்காய் ஜெபித்துக்கொள். எத்தனை விண்ணப்பங்கள் நம்முடைய காதில் வந்திருக்கும்.
வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் சரி, பஸ்ஸில் சரி, ட்ரெயினில் சரி, 2 நாள் லாங்கில் போகிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற 2 நாள் பேச ஆரம்பிச்சிருவான். எவ்வளோ நாள் தான் அவன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே போகிறது. கொஞ்சம் தூரம் போனோடனே 4 ஸ்டேஷன் தன்னவுடனே அவனுடைய காரியத்தை நம்மகிட்ட சொல்லிவிடுவான். இவை எல்லாவற்றையும் எங்கே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, உங்கள் செப நேரங்களில் அவருடைய இடத்திற்கு அந்த பெட்டிஷன் கொண்டு வரணும். கேஸை த்ரூ பண்ணுறீங்கன்னா ஸ்டேஷன்லேயே எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போகாது. எஃப்ஐஆர் இங்கே போட்டது ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு மூவ் ஆகணும். கோர்ட்டிலேருந்து அடுத்தது எங்கே போனது? கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட போய் அதுக்காக ஒரு பெஞ்ச் டிவிஷன் வச்சு அதுக்கு எந்த லாயரோ அதை பிடிச்சி ஜட்ஜிக்கிட்ட போகணும். இதுதான் உலக நீதி. இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நேராக அவரிடத்துல கொண்டு போய், அப்பா, இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்று ஒருவனை நான் பார்த்தேன், இப்படி ஒரு சூழலில் ஒருவனை இடத்திலே சொன்னான், அவன் யார் என்று எனக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் பெரிய நான் எஃப்ஐஆர் மாதிரி சார்ஜ் ஷீட்லாம் போடல, இந்த காரியத்தை ஒரு சமூகத்தில் வைக்கிறேன், அவனை மறுபடியும் நான் பார்க்கும் பொழுது அந்த தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லணும்ப்பா, என்னை வெட்கப்படுத்துறாதீங்கன்னு நேரம் ஒதுக்கி அதற்காய் செலவு செய்கிறவர் இடத்துல தேவன் அந்த விண்ணப்பங்களை கேட்பார். மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள், ஒரு பெரிய மரம் போல இருப்பார்கள். ஏன்னா தேவனுக்கு தெரியும், இந்த பிள்ளைகிட்ட ஒருத்தன் வந்தானா அவன் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்கிற நம்பிக்கை. முதலாவது அந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை தேவன் கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை அது வந்துச்சுனாலே நாம் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் தேவன் நமக்கு கரம் கொடுத்து என்ன செய்து விடுவார். இவன் இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கான், இவன் சும்மா கொண்டு வரமாட்டான், இவன் மற்றவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குறான், அதை நான் கனப்படுத்துகிறேன், அதை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் தனிப்பட்ட முறையில் செபித்தாலும் மற்றவர்களுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கின இடத்துல வந்து நிற்கிறான், இவனை வெறுங்கையா நான் அனுப்ப மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சின்னு சொன்னா நாம் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளில் இருந்துவிட முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் பரிந்து செபிக்கிறவனுடைய வாழ்க்கை, அவன் தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறவனால மட்டும்தான் அறுவடையை எதிர்பார்க்க முடியும். அப்படி விதைக்கிறவனால மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலைக்கும் போக முடியும். அவனை தான் தேவன் நம்பவும் முடியும். எல்லாரையும் தேவன் நம்பிவிட முடியாது, எல்லார்கிட்டையும் நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து விட முடியாது. அந்த பொசிஷனில் இவன் எவ்வளோ நாள் உண்மையாக இருந்திருக்கான்றதை பார்த்து தான் இவங்கிட்ட இதை ஃபைலை கொடுக்கலாமா வேண்டாமன்னு இந்த உலகம் யோசிக்குது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலக மக்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு கூட்டு ஜனங்களை கொண்டு போய் சேர்த்து விடணுங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாய் இருந்தால், மற்றவர்களுக்காய் பரிந்து செபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் இந்த நாளிலே கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. சில நேரங்களில் நான் செபித்து இருக்கிறேன், பல நேரங்களில் நான் அதை கோட்டை விட்டு இருக்கிறேன், அதை நான் ஒரு கன்சிடரேஷனே பண்ணதில்லை. ஏன் மெர்சி பெட்டிஷனுக்கு நான் கொண்டு போயிருக்கலாமே, இதை அவன் இறந்த பிறகு, ஆண்டவரே அவன் இறந்துட்டான் நான் செய்தி கேள்விப்பட்டேன், ஆனால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்காய் செபித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னான். அவன் 4வது ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க, அவன் பிழைக்க முடியாது என்று சொன்னாங்க. ஆனால் நான் மெர்சி பெட்டிஷனுக்கு நான் போலியே. ஒருவேளை நான் மெர்சி பெட்டிஷனுக்கு போயிருந்தா, என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு அவன் உயிரோடு இருந்திருந்தா, அதற்கு யார் காரணம்? நம்முடைய தெருவிலே, நம்முடைய அண்டை வீட்டில், நம்முடைய வேலை செய்கிற சனத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆகவே இந்த நாளில் உலகம் ஒரு காரியத்திற்காய் மெர்சி பெட்டிஷன் வைத்திருக்கும் பொழுது, ஆவியானவருக்கு முன்பாக நாம் இதை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாகவே உலக ஜனாதிபதி அதை தள்ளிவிடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். இந்த நாளில் அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு தாகத்தை இந்த நாளில் நம்முடைய இதயத்தில் தேவன் வைக்கும்படியாக நான் தேவ சமூகத்தில் கேட்கிறேன். 1 ராஜாக்கள் 17:1 ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே, அடுத்த வசனம் படிமா. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. போதுமா? பாருங்க, இந்த நாளில் தேவன் எலியாவை கொண்டு செய்கின்ற காரியங்கள், எலியா என்ற நம்மை போல சதையும் நரமும் உள்ள ஒரு மனிதன் தான்.
அவன் பெரிய வானத்திலிருந்து குதித்தவன் அல்ல, நம்மை போல. இன்னும் இந்த காலத்திலெல்லாம் பைபிள் கிடையாது. அப்படிப்பட்ட எலியாவை கொண்டு ஆகாபுக்கு முன்பாகவும் யெசபேலுக்கு முன்பாகவும் பாகல் என்பது ஒரு தெய்வம் அல்ல, கர்த்தராகிய தேவன் நான் தான் என்று அவனுக்கு காண்பித்து கொடுக்க ஒரு வல்லமையான தேவன் அந்த நாளிலே அவனுக்கு இருப்பேரானால் ஏன் இந்த நாளிலே நமக்கு அவர் இல்லாமல் இருக்கிறார்? அதற்கான முயற்சி நாம் எடுக்கவில்லை, அவன் முயற்சி எடுக்கிறான். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், சாதாரண விஷயம். தேவ சமூகத்தில் எதை கொண்டு போனால் தேவன் எனக்காய் இறங்குவார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதை இந்த நாளில் அறிந்திருந்தும் அசட்டை பண்ணி விடுகிறோம். அந்த நாளில் எதுவுமே இல்லை, ஆனால் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இதை சொன்னால் தேவன் இதை கேட்டு செய்வார் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்று அதே நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது, ஆனால் அதை நகர்த்துகிற, அதை செய்யுகின்ற வாஞ்சை, முயற்சி நம்மிடத்தில் இல்லை. நாம் தோற்று விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறையிறப்பு மாறலை, இழந்த ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாய் கிடக்கலை. மற்றவர்களுக்கு முன்பாய் நான் ஒரு காரியம் சொல்லி தேவனுடைய இதயத்தை அசைத்து பார்ப்பதற்கான ஒரு காரியம் நடக்கலைன்னா அதற்கான முயற்சியை நான் செய்யாமல் போய்விட்டேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தெளிவாய் பேசியிருக்கிறார். இதுவரை எடுக்கப்பட்ட ஜெபங்கள் தனிப்பட்ட ஜெபங்களாம் இருக்கலாம், ஒருமனப்பட்டு எடுக்கிற ஜெபங்களாம் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்காக, ஒரு ஊழியத்திற்காக, மற்ற ஒரு சபைக்காக அல்லது ஒரு போதகருக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக, அல்லது ஒரு போதகருக்காக காதுகளில் கேட்கப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள் அத்தனையும் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போய் விட்டாலே போதும். நாம் ஒன்றும் பெருசாக அதுவும் செய்ய தேவையில்லை. இதை கொண்டு போய் அவர்கிட்ட, அப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்துக்குங்க, கர்த்தர் நிச்சயமாக அதை நமக்கு செய்து முடிப்பார். ஒவ்வொரு வாரமும் சாலமோன் என்ன செய்வான், அந்த ஸ்க்ரீனில் போடும்போது படிப்பான். இத்தனை பேர் உடம்பு சரியாமல் இருக்காங்க, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அது வரல இது வரல அப்படின்னு. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பீர்கள். கேமராவை ரிவர்ஸ் பண்ணி போட்டு காட்ட முடியும். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான். யாருக்கோ ஒருத்தனுக்கு கிட்னி சரியில்லை, ஏன் கிட்னி நல்லா இருக்குது, அல்லேலூயா சோத்திரம். யாருக்கோ ஒருத்தருக்கு லிவர் வேலை செய்யல, ஆனால் ஏன் லிவர் வேலை செய்யுதுப்பா. யாரோ ஒருவர் கேன்சரில் இருக்கிறார், நான் நன்றாக இருக்கிறேன். நாளைக்கு தனக்குன்னு ஒன்று வரும்பொழுது, தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவன் சொல்லுவார், நிச்சயமாக குணமாக்குவார். அப்படிலாம் வெஞ்சன்சி வைக்கிறவருடைய தேவன் இல்லை. அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிவிடும், அவ்வளவுதான். எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுகம், தாமதித்து துன்பத்தின் நடுவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு டயாலிசிஸ் போனவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கிட்னி அருமை என்னங்கிறது. ஒரு டயாலிசிஸ் போயிட்டு வந்து செய்துங்கிறது தெரியும். ஒரு கீமோதெரபி ஸ்டேஜ் போயிட்டு வந்தவனுக்கு தான் தெரியும் புற்றுநோய் எவ்வளவு கொடூரமானது என்று. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நாளிலும் கூட மற்றவர்களாய் செபிக்கும்படியான ஆவியை நமக்கு தரும்படியாக நான் போதகரை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.